உங்க அம்மா வீட்டுல இல்லப்பா, எங்கப்பா போனாங்க? செத்து போயிட்டா. அண்ணியோட பொண்ணு அண்ணியோட சொத்தெல்லாம் நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ள நினைக்கும் போது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன மாட்டேன். நிகிதா தூங்கிட்டாளா? நிகிதா சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நிகிதா செஞ்ச கொடுமையை பார்த்தா எனக்கே தூக்கம் வரல. பாவம் அண்ணி நிம்மதி இல்லாம அழுதுகிட்டே இருப்பாங்க. நிகிதா அக்கா கூட போயிருந்தா 2 பேரும் நிம்மதி இல்லாம தூங்காம இருந்திருப்பாங்க. அதுக்கு இது எவ்வளவு மேலுங்க. நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட மனசு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க நீங்களும் உங்க அண்ணி மாதிரி விவரம் இல்லாம புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவுக்கு பொண்ணு மேல பாசம் இயல்பாவே வரும். ஏன்னா 10 மாசம் சுமந்து பெத்தவங்க. ஆனா பொண்ணுக்கு அம்மா மேல பாசம் இயல்பா வராதுங்க. அப்படி வரணும்னா அம்மா நல்லவங்களா இருக்கணும், 4 பேர் மதிக்கிறவங்களா இருக்கணும். ஆனா உங்க அண்ணி விஷயத்துல அப்படி நடக்கலையே. இத பாரு, எங்க அண்ணிய பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஏங்க இது நீங்களும் நானும் சொன்ன எடுபடாதுங்க. இயல்பா அமையணும். அப்பதான் நிகிதா நம்புவா. அம்மா பேச்சை எடுத்தாலே காதை மூடிக்கிறா. அப்படின்னா அவ மனசு எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவ ஒரு குழந்தை மாதிரி. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைத்தனம் இப்பவும் அவகிட்ட இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாம தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். நிகிதா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை இல்ல. சொல்லி புரிய வைக்கிற வயசை தாண்டிட்டா. உங்களை ஒண்ணு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நிகிதாவை அம்மாவோட அனுப்பிடாதீங்க. வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? இவ்வளவு நாள் ஹாஸ்டல்ல இருந்தா, இப்போ அம்மா வந்தும் ஏன் பிரிஞ்சிருக்கணும்? இதையதான் நானும் கேக்குறேன். நாம இருக்கும்போது எதுக்கு உங்க அண்ணி ஹாஸ்டல்ல இருக்கணும்? நான் கூட தான் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கேன். அது வரைக்கும் நிகிதா நம்ம கூடவே நம்ம குழந்தை மாதிரி இருக்கலாம்ல. இருக்கட்டும், நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லலையே. ஆனா வாழ்க்கை பூரா அவ நம்ம கூட இருக்க முடியுமா? அன்னிக்கிட்ட தான் நிகிதா வாழ்ந்தாகணும். நீங்க இன்னும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. எனக்கு என்னவோ நீ பேசுறத பார்த்தா நீயா பேசுற மாதிரி தெரியலையே. சொல்லுங்க. எங்க அப்பா சொல்லிதான் நான் பேசுறேன்னு. அதுல சந்தேகமே வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிகிதா நம்ம சொத்துன்னு உங்க அப்பா சொன்னது நிகிதா வச்சு இல்ல, நிகிதாவோட சொத்தை வச்சுதான். நீங்க என்னையும் நம்ப மாட்டீங்க, எங்க அப்பாவையும் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. உங்க அப்பா உன்னை வச்சு எப்படி என்கிட்ட விளையாட்டு காட்டுறாரோ அதே போல உன்னை வச்சு உங்க அப்பாவுக்கு நான் விளையாட்டு காட்டுறேன். நேத்து அந்த செட்டு செல்வத்தை போட்டு புரட்டல, இந்த ஏரியா முழுக்க உன்னை பத்தி தான் பேச்சு. என்னடா சொல்ற? அடிச்ச அடியில அவன் வீட்டை விட்ட காலி பண்ணி போயிட்டாராக்கமா. அது அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கணும்டா. அவன அந்த பொட்டுனது. இனிமே பழைய மரியாதை உனக்கு கிடைச்சிடறாக்கமா. அதனால நம்ம தாராளமா தொழில் செய்யலாம் ராக்கமா. ஏய் இப்பதானடா ஜெயில இருந்து வந்துக்கிறேன், ஆரம்பிக்கலாம் தொழில. ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன ராக்கம்மா, உன் வேலை என் வேலைன்னு பேசிட்டு இருக்க? நம்ம வேலைன்னு சொல்லு. என்ன வேலையா இருந்தாலும் முடிக்கலாம். எந்த அடிதடி பிரச்சனாலும் சொல்லு, பிரிச்சு மேஞ்சலாம். டேய் அவசரப்படாதடா. இது பிரிச்சு மேயிற விஷயம் இல்ல, மேய்ஞ்சுதான் பிடிக்கணும். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. இதுக்கு முன்னால கஜானுவத்தி காசிமேட்ல இருந்தா மீன் விக்கிறவ தான். அப்பாலிக்கு அது பெரிய ரவுடி ஆயிடுச்சான். அவ எந்த ஏரியால எந்த கேங்ல இருந்தான்னு எனக்கு தெரியும். எதுக்கு அவளை பத்தி கேக்குறீங்க? நான் ஜெயில இருக்கும் போது தமிழ் செல்வின்னு ஒத்தி பழக்கமானா. ரொம்ப நல்லது. கூட பிறந்த போர்ப்பு மாதிரி பழகிச்சுன்னு வச்சுக்கேன். அத்தை போட்டு தள்ளுறதுக்காக இந்த கஜா ஜெயிலுக்கு வந்திருந்தா. விடுதலை போறா. அப்புறம் தமிழ் தனியா தான் இருப்பா. வேலைய சுலபமா முடிச்சிடுறேன். புடி
அவகிட்ட கொடுத்து வச்சிருப்பா. அவளை செக் பண்ண சொல்லு. அவளை செக் பண்ணுங்க. ம். செக் பண்ணுக்கா. எதுவும் இல்லம்மா. நீ தமிழ கொலை செய்ய வந்தது எனக்கு தெரியும். வெளியே கேட்டு தெரிஞ்சுக்கினேன். இப்ப அந்த தமிழும் ரிலீஸ் ஆகி வெளில வந்துச்சு. இப்பவும் அந்த கஜாவை அனுப்பின ஆளால தமிழ் செல்வியோட உசிருக்கு ஏதாவது பாதிப்பு வருமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அதான் இந்த கஜா யாருன்னு கண்டுக்கணும்னா அவளை அனுப்புறவங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்லிட்டீங்கல்ல, கஜாவை அனுப்பின ஆள் யாரும் தெரிஞ்சுக்கலாம். அம்மா, சூடா ஒரு காஃபி குடுமா. ஏய், உங்க அம்மா வீட்டுல இல்லப்பா, எங்கப்பா போனாங்க? செத்து போயிட்டா. ஓ அப்பா, என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் சண்டைனா எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு ஏன்பா சொல்றீங்க? ஏய் மகனே, இனிமே அவ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, உனக்கு அம்மாவும் இல்ல. அவ கேடு கெட்டாது போகட்டும். ரகு, நான் வேணா உனக்கு காஃபி போட்டு தரேன். அப்பா இருங்க, என்னப்பா சண்டை? ரகு, அவ எத்தனை தடவை தெரியுமா என்னை ஏமாத்திட்டு போய் அவ பொண்ணுங்களை பார்த்துட்டு வந்திருக்கா. இன்னைக்கு அந்த கொலகாரி ஜெயில இருந்து விடுதலை ஆகி நேரா கைலாசம் வீட்டுக்கு போயிருக்கா. அவளை திருட்டுத்தனமா போய் பார்த்துட்டு பார்க்கலன்னு போய் சொல்றான். இப்படி பொய் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கியே, வெளியே போன்னு சொன்னேன். அவ்வளவுதான். துணிமணி எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டான். போகும்போது அவ என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? நாம 2 பேரும் பசி பட்டினியா கிடந்து சாகணுமா. நாம 2 பேரும் போய் அவ காலில் விழுந்தா தான் அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவா. அம்மாவை இப்படி பேசுனாங்க, என்னால நம்பவே முடியலையாப்பா. அவ உண்மையிலே உன் மேல பாசமா இருந்திருந்தா எனக்காக இல்லாட்டியும் உனக்காவது வீட்டுல இருந்திருக்கலாம்ல. ஏன் இல்லாம போயிட்டா? அம்மாவுக்கு எப்பவுமே பொண்ணுங்க மேலதான் பாசம் அதிகம். தமிழக்காவை பார்க்க என்னையும் கூப்பிட்டாங்க, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். பாத்தியா, அவ உன்னையும் கெடுக்க பார்த்திருக்கான். அவ எங்கேயாவது போகட்டும், நான் உன்னை பாத்துக்கிறேன். சமைச்சு போட ஏதோ ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம். சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். அப்புறம் அவ தயவு நமக்கு தேவையில்லைல்ல. நான் எப்பவும் அவளை மதிக்கவே மாட்டேன். நீ தான் அம்மா அம்மான்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடின. அந்த தலைகணம் தான் அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா. பரவாயில்ல விடுங்கப்பா. நீங்க சொல்ல சொல்ல அம்மா மேல இருந்த பாசம் போய் கோவம் தான் வருது. இனிமே நான் அம்மா முகத்திலேயே முழிக்க மாட்டேன். இதைத்தான்ப்பா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அம்மாவுக்கு சண்டை இருந்தா நான் என்ன தப்பு பண்ண? சாப்பாட்டுக்கு அவஸ்தைப்படுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கல்ல. ச்சே, நான் இனிமே அம்மாவை பார்க்கவே மாட்டேன். இப்பதான் என் வழிக்கு வந்துருக்கேன். அப்பா, என்னம்மா? நான் ஒன்னு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் ஏமா உன்னை போய் தப்பா எடுத்துக்க போறேன்? உன் புருஷன்தான் என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அவரையே தப்பா எடுத்துக்கிறது இல்ல, உன்னை போய் தப்பா எடுத்துக்க போறேனா? என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்கப்பா. மாப்பிள்ளை என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அவர்கிட்ட நீங்க எதையும் பேசாதீங்கப்பா. எதை சொன்னாலும் அவர் தப்பாதான் நினைக்கிறாரு. நினைச்சு அம்மாடி, நல்லது செய்யறவங்களை கெட்டவங்களாவும் கெட்டது செய்யறவங்களை நல்லவங்களா பாக்குறதாமா இந்த உலகமே. இதுல மாப்பிள்ளை மட்டும் என்ன விதி விலக்கா? சொல்லு. முக்கியமா நிகிதா சொத்து விஷயத்த நீங்க பேசவே பேசாதீங்கப்பா. நிறுத்து. நீ என்ன நான் நிகிதா சொத்து மேல ஆசைப்படுறேன்னு சொல்ல வரியா? ஏமா, அவ பெரிய பொண்ணாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தெல்லாம் அவ பேர்ல போய் சேர்ந்துட போகுது. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது? நிகிதா கதையெல்லாம் விடு, முதல்ல உன் சொத்து விஷயத்துக்கு வருவோம். ஏமா, உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா இந்த சொத்தெல்லாம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நிகிதாவுக்கு போயிடும். எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள உனக்கு குழந்தை இல்லாம இந்த சொத்தெல்லாம் நிகிதா பேருக்கு எழுதி வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். என்னப்பா புது கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? இது புது கதை இல்லம்மா, மாப்பிள்ள போட்டு வச்சிருக்க புது கணக்கு. இது உங்க அப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ புரிஞ்சுக்கணும் தான் உனக்கு தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்பா உங்க மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு புத்தி? இது சாதாரண புத்தி இல்ல, அதிமேதாவித்தனன்ற புத்தி. மற்றவங்களுக்கு இவர் உதவி பண்ணா
அடுத்தவங்க எல்லாம் இவரை நல்லவர்னு சொல்லுவாங்கன்ற சின்ன புத்தி. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர் உதவி பண்ணிட்டா சாப்பிடுற சாப்பாடும் குடிக்கிற தண்ணியும் ஈஸியா கிடைக்கும்னு. பச்சை தண்ணி கூட எவனும் கொடுக்க மாட்டானுங்க. எல்லாரும் ஏமாளி கோமாளின்னு தான் சொல்லுவானுங்க. இது தெரியாம இந்த ஆள் வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. உனக்கு வேணாலும் புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அம்மாடி, இதுதான் உண்மை. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. ஐயோ அப்பா, நீங்க சொல்றது கேட்க ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? முதல்ல நீ குழந்தைய பெத்துக்கோ. நீ குழந்தைய பெத்துக்கிட்டாதா நிக்கிதா மேல காட்டுற பாசத்தை அவரு குழந்தை மேல மாப்பிள்ள காமிப்பாரு. அப்பதான் நீ நிம்மதியா தூங்க முடியும். அண்ணியோட பொண்ணு, அண்ணியோட சொத்தெல்லாம் நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ள நினைக்கும் போது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்னமா தப்பு? நானும் அவர்கிட்ட இதைத்தான்ப்பா கேக்குறேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்றாரு. இவர்கிட்ட நான் என்ன பேசுறது? மாப்பிள்ள சொல்றதை கேட்டு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. ஆனா இப்படியே போச்சு, நாம 2 பேரும் அழுவுறத தவிர வேற வழியே இல்லை. எம்மாடி, இப்படியே மௌனமா இருக்காதம்மா. நாளைக்கு நீ தனிமரமா தான் நிப்ப. உன்னை அந்த ஆண்டவன் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சமையல் என்ன பெரிய சமையல். தண்ணியை கொதிக்க வச்சு கொதி வந்த பிறகு அரிசியை போட்டா சாதம் ரெடி. அப்படி இல்லையா, குக்கர்ல தண்ணியும் அரிசியும் போட்டு வச்சா ஒரு 4 விசில்ல சாதம் ரெடி ஆயிடும். அப்படி இல்லையா, குக்கர்ல அரிசியை போட்டு வச்சா 4 விசில் தான். விசில் அடிச்சு கூப்பிட போகுது நம்மள. அவ்வளவுதானே சமையல். அம்மா, அம்மா. என்ன பிறகு? என் பிறகு என்ன சொல்லி கூப்பிட்ட? இனிமே உள்ள வரும்போது அப்பா அப்பான்னு சொல்லி தான் கூப்பிடணும். அம்மான்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். அம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும் ரகு? பரவாயில்லப்பா. அட சொல்லு ரகு. உள்ள சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பா, நீங்க சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன்ப்பா. நான் படிக்கும்போது வெளியூர்ல தான் தங்கி படித்தேன். அப்போ ஹோட்டலில் சாப்பிட எனக்கு பணம் இல்லை. அதனால நான் தங்கியிருந்த ரூம்லேயே சமைச்சு சாப்பிட்டேன். எனக்கு சமைக்க தெரிஞ்சதுனால தான் உங்க அம்மா சமையலில் என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நான் எப்படியும் உனக்கு சமைச்சு போட்டுருவேங்கிற தைரியத்தினால தான் நம்ம 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு போயிட்டா. அம்மா கூட சண்டை போட்டு அனுப்பிட்டீங்க. ஆனா மூச்சுக்கும் பேச்சுக்கும் அம்மாவை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அட நீ வேறப்பா. நான் என் விஷயத்தை உயர்த்தி சொல்லும்போது அவ விஷயத்தை தாழ்த்தி தானே சொல்ல முடியும். அதனால தான் அப்படி சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு காஃபி வேணும்ப்பா. என்னப்பா, சாப்பிட்ற நேரமாச்சு, இப்ப போய் காஃபி கேட்கிற? உங்களுக்கு காஃபி போட தெரியலன்னா விடுங்கப்பா, நான் வெளியில போய் குடிச்சுக்கிறேன். அடடா, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. சமைக்க தெரிஞ்சவனுக்கு காஃபி போடவா தெரியாது? சரி, வெயிட் பண்ண. 5 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி. அப்பா, என்னப்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா, பால் கொதிச்சிருச்சு. துணியெல்லாம் வெறுங்கையில பிடிச்சிட்டேன். பாத்திரத்தை நல்லா சுட்டு பிடிச்சப்பா. அம்மா எத்தனை நாள் சமைச்சிருக்காங்க? என்னைக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுலப்பா. அதான் ஏதோ சிந்தனையில தடுமாறிட்டேன். நீ போய் உட்காரு. 5 நிமிஷத்துல நான் காஃபி கொண்டு வரேன்ப்பா. பார்த்து போடுங்கப்பா. சரி போ. காஃபி போடுறது ரொம்ப சிம்பிள். கொதிக்கிற பாலில் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு சர்க்கரையை போட்டு கலக்கினா முடிஞ்சது. காஃபி ரெடி ஆயிடும். என்ன சண்டையா இருந்தாலும் அம்மா இப்படி கோச்சிட்டு போயிருக்க கூடாது. பொண்ணு வீட்டுக்கு போய் 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்க தான் போயிருக்காங்க. அப்பா சமைச்சதை சாப்பிட்டு உடம்பு என்ன கதி ஆக போதோ தெரியலையே.
காஃபி வாசனை மூக்கு துளைக்குதா? காஃபி ஸ்மெல்லே வரலையப்பா, தீஞ்சு போன ஸ்மெல் தான் வருது. அடக்கன்றாவி, அது ஒண்ணும் இல்லப்பா, காய்கறி எடுத்து போட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டேன், அதான் இந்த வாசனை. நீ சாப்பிடு, காஃபி சாப்பிட்டுருக்கு. என்ன ரகு, என்னாச்சு? இந்த காஃபியை நான் குடிக்கிறதுக்கு பதிலா நீங்களே குடிச்சிருங்கப்பா. நான் வெளியே ஹோட்டல்ல போய் குடிச்சுக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்ட போல் இருக்கு. ரகு, ரகு, என்னப்பா, இதோ வந்துட்டேன். பாப்பா, சூடு ஆறுறதுக்குள்ள வந்து சாப்பிடு, ஆறி போயிடும்ல. இதோ வரேன்ப்பா. ரைஸ் போடவா? அம்மா சமைச்சு போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டீங்க, நிம்மதியா தூங்குனீங்க. இப்போ உட்கார முடியாத அளவுக்கு வேலை அதிகமா இருக்குல்லப்பா. என்ன ரகு, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாப்பா? இந்த வயசுல வேலை செய்யாம உட்கார்ந்து சாப்பிட்டா வராத வியாதி எல்லாம் வந்துடும். என்னமோ என்ன சமாதானப்படுத்துறீங்கப்பா. இல்லப்பா, உண்மையத்தான் சொல்றேன். சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லப்பா. அந்த காலத்துல சமையல் செஞ்சவங்களே ஆம்பளைங்க தான். ராஜாக்களுக்கெல்லாம் ஆம்பளைங்க தானே சமைச்சு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நளபாக சமையல்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த நளபாகத்தை செஞ்சதே ஆம்பளைங்க தான். ஐயோ அப்பா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி, சாப்பிடு. ரகு, குழம்பு வாசனை மூக்க துளைக்குதுல? எனக்கு அப்படி எதுவும் தெரியலையேப்பா. உனக்கு கோல்டு பிடிச்சிருக்கா? கோல்டா? எனக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன கொஞ்சம் சாப்பிட விடுறீங்களா? சரி சாப்பிடு. ஏன்பா ரகு, அவசரப்பட்டு ஏன் சாப்பிட்ட? இந்த தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடிச்சா சரியாயிடும்பா. தண்ணி குடிப்பா. அப்பா, அவசரமா சாப்பிடலப்பா. உங்க சாப்பாட்டை சாப்பிட முடியாம தவிச்சதுனால வந்து இருமல்பா. என்ன ரகு, சாப்பிடாம அப்படியே எழுந்திருச்சிட்ட? அட போங்கப்பா, உங்க சாப்பாடு சுத்தமா சரியில்லை. சாப்பாடாது வாயில வச்சதும் வயித்த கலக்குது. ரகு, முதல்ல சமைக்கிறல்ல, அதான் கொஞ்சம் சரியில்லாம போச்சு. போக போக சரியாயிடும். இது முத சமைக்கிறீங்களா? என்னமோ ஸ்கூல் படிக்கும் போதே சமைச்சு சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சுட்டு போட்டாலும் சமைக்க வராது. என்ன விட்டுருங்க. என்ன பிறகு இப்படி சொல்லிட்ட? இப்ப சாப்பிடாம என்ன பண்ண போற? முதல்ல ஏதோ ஒரு வேலைக்காரியை வைக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அத முதல்ல பண்ணுங்க. சரிப்பா, சென்னையில வேலைக்காரியை பிடிச்சா உன் சம்பளத்துல பாதி அவளுக்கு கொடுத்தாகணும். பாதி இல்ல, முழு சம்பளத்தையும் கொடுக்க தயார். ஆனா உங்க சாப்பாட்டை சாப்பிட நான் தயாரா இல்ல. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. முடியாதுப்பா, என்னால சாப்பிடாம இருக்கவே முடியாது. நானே போய் நல்லா சமைச்சு போடுற ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வரேன். என்ன இந்த புள்ள இப்படி இருக்கான்? அந்த காலத்துல கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போனவங்க நாங்க. சோறு கொண்டு வந்து வச்சா அதை சாப்பிடாம போறான். என்னங்க சாப்பிடுவாங்க. இருஷா அத்தை வந்துட்டோம். அம்மா கோயிலுக்கு போனா அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் வரமாட்டாங்க. ஒவ்வொரு விக்கிரகத்தையும் சுத்தி சுத்தி வருவாங்க. இன்னும் சொல்ல போனா சாமி கூட பேசிட்டு இருப்பாங்க.
இப்ப என்ன சொன்னேன்னு சிரிக்கிறீங்க? இல்ல இப்பதான் புரியுது நீ வீட்ல தனியா இருக்கும்போது பேசிட்டு இருக்கிறதோட அர்த்தம். நாங்க பகல்ல தான் பேசுறோம். ஆனா நீங்க ராத்திரி தூக்கத்துல பேசிட்டு இருக்கீங்க. அத மறந்துடாதீங்க. அதான பார்த்தேன். என்னடா இவ இன்னும் காலவாரி விடாம இருக்காளே. ஆமா. என்னம்மா இவ்ளோ நேரம்? கோயிலுக்கு போனா எப்படிமா சீக்கிரம் வர முடியும்? இப்பதான் உங்க மாப்பிள்ள உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ அத்தை, ஐயோ பொய் சொல்றா. வேணா உஷா, தேவையில்லாம அத்தை கிட்ட என்ன மாட்டி விடாத. என்ன சொன்னாரு? அதில்லம்மா, நீங்க ஒவ்வொரு விக்கிரகத்து முன்னாடியும் 100 தடவை சுத்துவீங்களாம். அதோட சாமி முன்னாடி நின்னு பேசிட்டு இருப்பீங்களாம். ஐயோ அத்தை, அவளை நம்பாதீங்க. அதையும் நான் சொல்ல, அவதான் சொன்னா. மாப்பிள, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சரி, வாங்க சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. இருக்கிற பசிக்கு எல்லா சாப்பாடையும் நானே சாப்பிட்டுரும் போல இருக்கு. சாப்பிடுங்க அத்தை. என்னம்மா, ஏன் இப்ப கண் கலங்குறீங்க? காரமா இருக்கா? உஷா, அவங்க இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி காரமா இருக்கா கசப்பா இருக்கான்னுட்டு. இவ்ளோ நேரம் சந்தோஷமா தானே இருந்தீங்க. இப்ப என்னம்மா? இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்க அம்மாவோட சந்தோஷமான முகத்தை. இப்ப பாக்குறது தாய் பாச முகத்தை. உங்க அப்பா கூட நான் இல்லைன்னாலும் அவரே எடுத்து போட்டு சாப்பிடுவாரு. ஆனா ரகு நான் போட்டாதான் சாப்பிடுவான். நான் இல்லாம அவன் சாப்பாட்டுக்கு எப்படி அவஸ்தைப்படுறானோ தெரியல. அம்மா, வந்து சாப்பிடுங்கம்மா. எப்படியும் அப்பா சமைச்சு போட்டு ரகு இந்நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கி இருப்பான். நீங்க ஏமா சாப்பிடாம போறீங்க? உஷா, உங்க அம்மாவுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதான் சாப்பிடாம போறாங்க. சரி விடு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட சொல்லலாம். சரி, நான் அம்மா கூட சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ம். வணக்கம் முதலாளி. வாயா துரவேலு, எப்படி இருக்க? பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்க முதலாளி, நல்லா போயிட்டு இருக்கு முதலாளி. ஊத்தி மூடி வேண்டிய ஃபேக்டரி இப்ப நல்லா போயிட்டு இருக்கு முதலாளி. அப்படியா? ஆமா முதலாளி. ஏன் நீங்க இப்ப கிளப்பு பக்கமே வர்றதே இல்ல? வரணும் தாயா நினைப்பேன். ஆனா ஏதாவது ஒரு புது பிரச்சனை வந்து மாட்டிக்கிறேன். என்ன முதலாளி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் வீட்டு கூத்து தாயா. அதுவே பெரிய கூத்தா இருக்கு. தமிழ் செல்வி ஜெயில இருந்து வெளியில வந்துட்டா. ஆனா அவ பொண்ணு அவங்க அம்மா கூட போக மாட்டான்னு அடம் பிடிக்கிறா. முதலாளி, அம்மா பொண்ணு பிரிஞ்சாங்கன்னா அது கண்டிப்பா உங்க டிராமாவா தான் இருக்கும்.